இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம ஏற்கனவே கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சிஓஏவுக்காக ரெக்கார்டட் ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியும். அதை எப்படி நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தியும் பார்க்க போறோம். அப்போ அந்த வெப்சைட்டுக்குள்ள நடத்தி போட்டிருக்கக்கூடிய அந்த கோர்ஸ்ல என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கும், அதே போல எக்ஸாம் டைம்ல நம்ம எப்படி உங்களுக்கு கைட் பண்ணுவோம் அப்படிங்கறத பத்தினா A to Z இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் இருக்கும். ஒன்ஸ் நீங்க ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க. இந்த கிளாஸை நீங்க லிசன் பண்ணிக்கணும் அப்படின்னா மொபைல் இருந்தாலே போதுமானதுதான். நீங்க வெப்சைட்டை லாகின் பண்ணி கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மொபைல்லே வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஆஃப்டர் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு சிஸ்டம் இருந்தா நீங்க எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா ஏதாவது ஒன்று அரேஞ்ச் பண்ணி நீங்க எக்ஸாம்ஸ்குள்ள ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது தான் ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வீட்டில இருந்தே சிஓஏ படிச்சுக்கலாம். இப்போ ரெக்கார்டிங் கிளாஸஸ் அப்படிங்கிற போது எல்லா யூனிட்ஸுமே நமக்கு சிஓஏவில் எத்தனை யூனிட் இருக்கோ அத்தனை யூனிட்டுமே உங்களுக்கு ப்ராக்டிக்கல் கவர் பண்ணி கொடுத்துருப்போம். ஆஃப்டர் உங்களுக்கான தியரியுமே கவர் பண்ணி கொடுத்துருப்போம். அதை பத்தி தான் நம்ம பின்னாடி பேச போறோம். ஆஃப்டர் கோர்ஸ் ஃபீஸ் பார்த்தோம் அப்படின்னா 1499. இப்போ நமக்கு இந்த கோர்ஸுக்கான டியூரேஷன் 6 months. இந்த கோர்ஸை ஒன்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 6 மாசம் நீங்க தொடர்ந்து எத்தனை டைம்னாலும் அந்த கிளாஸஸ் நீங்க பார்த்துக்கலாம். ஸோ அதே போல பார்த்தோம் அப்படின்னா சர்டிபிகேட் வாங்குற வரைக்குமே உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். இதை பத்தியுமே நம்ம அடுத்து பார்க்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இங்க தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா மெசேஜ் மட்டும் பண்ணுங்க, கால் எதுவும் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் எப்படி நம்ம கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம், கோர்ஸுக்கான வெப்சைட் நேம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இது போல ஏதாவது ஒரு ப்ரௌசர் எடுத்துக்கோங்க. ப்ரௌசருக்குள்ள மேல சர்ச் என்ஜின்ல www.endlessskillshorten.in இந்த வெப்சைட் கொடுத்துக்கோங்க. இந்த ஸ்பெல்லிங் கரெக்டா பார்த்துக்கோங்க. இந்த ஸ்பெல்லிங் கொடுத்தீங்கன்னா தான் கரெக்டா உள்ள வரும். இப்படி கொடுத்து நீங்க கோங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா டைரக்டா வெப்சைட்டுக்குள்ளவே வந்துடும். இப்போ வெப்சைட்டுக்குள்ள வந்ததுமே நீங்க டைரக்டா கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துருங்க. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கோர்சஸ் எல்லாமே விசிபிள் ஆகும். இந்த இடத்துல மேல டாப் கோர்சஸ் இருக்கு இல்லையா, இது நீங்க பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய கோர்ஸ். கீழேயுமே இருக்கும் எத்தனை கோர்சஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி. நீங்க இதை கிளிக் பண்ணாலுமே சரி, இல்ல அப்படின்னா மேல இருக்கிற இதை கிளிக் பண்ணாலுமே சரி, ரெண்டுமே ஒண்ணுதான். இப்போ இதுக்கப்புறமா ஃப்ரீங்கிற ஒரு கோர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரீ கோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நான் டீச் பண்ணிட்டு இருக்கிற இந்த வீடியோவும் இதுக்குள்ள இருக்கும். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ யூடியூப்லுமே இருக்கும். ஸோ ஜஸ்ட் இதுக்குள்ள என்னென்ன நீங்க பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கோர்ஸ்ல இருக்கும் அப்படிங்கறத பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். அடுத்து சிலபஸ் உங்களுக்கு என்ன, எவ்வளவு மார்க் எடுக்கணும், இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் சிலபஸை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே இந்த பிளேலிஸ்ட்ல இருக்கும் உங்களுக்கு. ஆஃப்டர் பார்த்தோம்னா ஒரு கிளாஸ் எப்படி நடக்கும் அப்படிங்கிறதுக்கான டெமோ வீடியோஸ் உங்களுக்கு 2 இருக்கும். சிஓஏவில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஃபர்ஸ்ட் கிளாஸோட வீடியோவும், அதே போல ஓப்பன் ஆஃபீஸ் அப்படிங்கிற ஒரு சாப்டர் இருக்கு. சிலபஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். அப்போ அந்த கிளாஸுக்கான ஒரு வீடியோவையும் ஃபர்ஸ்டாவே கொடுத்து வச்சிருப்போம். அப்போ அந்த 2 வீடியோ ஆஃப்டர் சிலபஸ்க்கான வீடியோ, ஆஃப்டர் நான் இப்போ டீச் பண்ணிட்டு இருக்க இந்த வீடியோ. ஸோ இது எல்லாமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா தான் உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிற A to Z இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரியும். இது போல நீங்க வெப்சைட்டுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா மேல உங்களுக்கு ப்ரொஃபைல் இருக்குங்களா, இதை நீங்க டைரக்டா கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். நான் ஏற்கனவே லாகின் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த அக்கௌண்ட்டை லாக் அவுட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் நீங்க வெப்சைட் போட்டு உள்ள வரும்போது நீங்க லாகின் பண்ணாத வரைக்கும் இப்படிதான் இருக்கும். முன்ன நான் எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே லாகின் பண்ண பிறகு வரக்கூடிய சைட்ஸ் தான் இருக்கும். நீங்க லாகின் பண்றதுக்கு முன்ன இப்படிதான் இருக்கும் பேஜஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா சைன் அப் பண்ணணும். உங்க டீடைல்ஸ் கொடுத்து சைன் அப்னு கொடுத்த பிறகு உங்களோட நேம் என்ன, உங்களோட லாஸ்ட் நேம் என்னன்னு கேட்கும். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நேம்ல உங்களோட ஃபுல் நேம் கொடுத்துருங்க. லாஸ்ட் நேம்ல உங்க இனிஷியல் கொடுத்துக்கோங்க. யுவர் மெயிலுங்கிற இடத்துல உங்களோட ஒரிஜினல் மெயில் எதுவோ அதோட மெயில் ஐடியா கரெக்டா கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டு நீங்க ஓனா கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. ஒரு 8 டிஜிட் குறையாத மாதிரி கொடுத்து கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து சைன் அப் கொடுத்தீங்க அப்படின்னாலே சைன் அப் ஆகிரும். அடுத்து நம்ம லாகின் பண்ற ஸ்டெப் அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இந்த மாதிரி இப்ப நீங்க முன்ன கொடுத்தீங்க இல்லையா, அந்த இமெயில் அட்ரஸும் அதே போல அந்த பாஸ்வேர்டையும் கொடுத்தீங்க அப்படின்னா கொடுத்து லாகின் கொடுத்ததுமே நம்ம ஃபர்ஸ்டா வந்தோம் இல்லையா ஒரு பேஜ், அதுக்குள்ள போயிடும். இப்ப அதே மாதிரி நானும் கொடுத்து உள்ள வந்துடுறேன். லாகின் பண்ணதும் இந்த மாதிரி நம்ம பேஜுக்குள்ள வந்துடும். அப்படியே நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா கோர்சஸ் எல்லாமே நமக்கு டிஸ்பிளே ஆகும். இதுல இந்த ஃப்ரீ கோர்ஸை நீங்க கிளிக் பண்ணி உள்ள என்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற அந்த டீட்டெயிலை கண்டிப்பா பாத்திரணும். இந்த இடத்துல ஸ்டார்ட் நவ் அப்படிங்கறத கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய வீடியோ பிளே ஆக ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல மாடல் லைவ் கிளாஸஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா, இப்போ வரைக்கும் நான் ஒரு கிளாஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ நீங்க பார்க்கும்போது நான் அடுத்தடுத்த கிளாஸஸ் அப்லோட் பண்ணிடுவேன். அடுத்து எத்தனை வீடியோஸ் இருக்கு அப்படிங்கிறது நம்மளோட கோர்ஸ் கண்டென்ட் இருக்கு இல்லையா, அந்த ரைட் சைடில் டிஸ்பிளே ஆகும். அங்க எத்தனை வீடியோ இருந்தாலும் அதை எல்லாமே நீங்க பார்த்த பிறகுதான் அந்த கோர்ஸை நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும். இங்க இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வரக்கூடிய எல்லா டவுட்ஸுமே மேக்ஸிமம் கவர் ஆகிரும்.
சரி, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கோர்ஸ். இதை எப்படி நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னா, டைரக்டா வந்து அந்த கோர்ஸ் மேல வச்சு நீங்க கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணி உள்ள வந்ததுமே நமக்கு இந்த இடத்துல பை நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, ஒன்ஸ் அதை அப்படியே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே கிளிக் பண்ணி உள்ள வந்ததுமே கண்டினியூ டு பேமெண்ட்னு இருக்கும், அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா இந்த இடத்துல மேக் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ்ல பார்த்தோம்னா நிறைய பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுல எந்த பேமெண்ட் ஆப்ஷன் அப்படின்னா ரேசார் பே அப்படிங்கிற இந்த பேமெண்ட் ஆப்ஷன் தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஏன்னா இதுதான் வந்து நம்ம பேமெண்ட் ஆப்ஷனா வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ இந்த ரேசார் பே அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு பே அப்படிங்கறத கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. ஸோ எந்த மொபைல் நம்பர்னாலும் கொடுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இந்த இடத்துல நான் வந்து என்னோட மொபைல் நம்பரை வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுமே அடுத்த பேஜுக்கு இதுவே ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆயிரும். இது வந்து என்ரோல் ஆகிறதுக்காக தான், சரிங்களா, வந்து ரெக்கார்ட் ஆகிறதுக்காக தான் இது வந்து கேட்கும், வேற எந்த பர்பஸுமே கிடையாது. ஆஃப்டர் உள்ள வந்தோம் அப்படின்னா யூபிஐ வச்சு பண்றீங்களா, கார்டா இல்ல நெட் பேங்கிங் இல்ல வேலட், இதுல எதுல இருந்தாலுமே நீங்க வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். டைரக்டா இந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணி உங்க மொபைல்ல இருந்து நீங்க பேமெண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது ரோல் ஆகி உங்களுக்கு அந்த கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். அந்த கோர்ஸ் ஆக்டிவேட் ஆன பிறகு நீங்க அந்த ஃப்ரீ கோர்ஸுக்கான ஒரு பிளேலிஸ்ட் ஓபன் பண்ணீங்க இல்லையா, அடுத்து ஸ்டார்ட் நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துடும். அடுத்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோஸை வந்து பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து இந்த கோர்ஸ் ஆக்டிவேட் ஆன பிறகு நம்மளுடைய ப்ரொஃபைலுக்குள்ள வந்துருங்க. ரைட் சைடில் மேலே இருக்கு இல்லையா, அந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணீங்கன்னா கீழே பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உள்ள வந்து நமக்கு இன்வாய்ஸ் இருக்கும். அந்த இன்வாய்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க பேமெண்ட் பண்ண அமௌண்ட் இருக்கும், என்ன டேட்ல பண்ணீங்க, என்ன மெயில் ஐடி அப்படிங்கிற அந்த ஐடி எனக்கு வந்துடும். ஸோ இது போல வந்து உங்களுக்கு ஒரு பேஜ் கிரியேட் ஆகும். இது வந்து நமக்கு இன்வாய்ஸ். இப்போ நீங்க மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்றவங்களா இருக்கீங்க அப்படின்னா இப்போ இந்த இன்வாய்ஸை நீங்க சென்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆக்சுவல் பிரைஸ்ல இருந்து நம்ம 100 rupees நம்ம லெஸ் பண்ணிப்போம். மெட்டீரியலை பொறுத்த வரையும் நம்ம 850 பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த இன்வாய்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 750 மெட்டீரியல்ஸ் நம்ம சென்ட் பண்ணிடுவோம். இவ்வளவுதான், சரிங்களா. இப்போ இந்த இன்வாய்ஸ் வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட்டாவோ இல்லை நீங்க பிரிண்டாவோ எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நீங்க இந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்றீங்க இல்லையா, இது வந்து டேட் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் இந்த இன்வாய்ஸை வந்து நீங்க எப்பனாலுமே வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்க ஸ்டார்ட் நவ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படின்னா நம்மளோட ரைட் சைடில் என்னென்ன கிளாஸுக்கான வீடியோஸ் இருக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். இதுல மேலே பார்த்தோம் அப்படின்னா விண்டோஸ் ப்ராக்டிக்கலுக்கான எல்லா வீடியோஸுமே இந்த இடத்துல இருக்கும். 7 வீடியோஸ் தான். அதே போல வந்து நெக்ஸ்ட் இந்த எம்எஸ் வேர்டு கிளிக் பண்ணீங்கன்னா வேர்டில் இருக்கக்கூடிய வீடியோஸ் டிஸ்பிளே ஆகும். ஆஃப்டர் வந்து எக்ஸல் கிளிக் பண்ணீங்கன்னா எக்ஸல், ஆக்சிஸ், அதே போல வந்து பவர் பாயிண்ட். ஆஃப்டர் வந்து இன்டர்நெட் இருக்கக்கூடிய வீடியோஸ். நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர்ல வீடியோ இது வரைக்கும் அப்லோட் பண்ணியாச்சு. அடுத்தடுத்த வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுவேன். கம்ப்ளீட் பண்ண பிறகு அடுத்தடுத்து என்னென்ன வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்குமோ எல்லாமே கீழே வந்து டிஸ்பிளே ஆகும். நீங்க அதுல இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட் எல்லாமே வந்து வாட்ச் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகே, இப்படிதான் நீங்க வந்து உள்ள கிளாஸஸ் எல்லாமே வந்துட்டு படிச்சுக்கணும். இப்போ ஒவ்வொரு வீடியோ மேலே நீங்க கிளிக் பண்ணும்போது அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நமக்கு லோட் ஆகி ஓப்பன் ஆகிரும். அடுத்து இந்த பிளே ஆன வீடியோ வந்து ஸ்டார்ட் ஆகும்போது லைட்டா வந்து குவாலிட்டி கம்மியா இருக்கும். ஸ்டார்ட் ஆகி நமக்கு நல்ல டவர் கிடைக்கும் போது அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோ குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிக்கும். நீங்க இந்த கோர்ஸை வந்து சிஸ்டம்ல பாத்துக்கலாம், ஆஃப்டர் மொபைல் அண்ட் டேப்லெட் எதுனாலுமே வந்து பாத்துக்க முடியும். ஆஃப்டர் வந்து அந்த தியரி இருக்கு இல்லையா, அப்ப தியரி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 7 யூனிட்ஸ் இருக்கு. 5 யூனிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கலா இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டுமே நடத்திடுவோம். 2 யூனிட்ஸ் ஃபுல்லாக வந்து தியரியாவே இருக்கும். அதை எப்படி படிக்கணுங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் அந்த கிளாஸுக்கான வீடியோஸாக கொடுப்போம். சிம்பிளாக தான் இருக்கும். அதே போல் இந்த கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண பிறகு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தேவைப்பட்டால் அதை நம்ம வந்து ஆரம்பத்திலே கொடுத்துருவோம். இப்போ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருக்குமே வந்து லாஸ்ட்டாக 1 month எக்ஸாம் எப்போ வந்தாலுமே சரி அப்ளிகேஷன் எல்லாம் போட்டு முடிச்ச பிறகு வாட்ஸ்அப்பில் குரூப் மெயின்டைன் பண்ணி நான் வந்து லைவாக கிளாஸஸ் மாதிரி கொண்டு போய்கிட்டு இருப்பேன். அதாவது அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் கொடுப்பேன். லைவ் கிளாஸ் எதுவும் கிடையாது, அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்து கைடன்ஸாகவே நான் கொண்டு போயிடுவேன். ஆஃப்டர் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் டெஸ்ட்டுமே கொடுப்பேன். அதே போல் 1 marksக்கான கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டுமே வந்து வாட்ஸ்அப் குரூப் மெயின்டைன் பண்ணி நான் கொடுப்பேன். நானே வந்து ஓனாக ஒரு கொஸ்டின், இப்போ வந்து எப்படி ஒரு டோட் மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ஒரு கொஸ்டின் மேக் பண்ணி ஒரு டெஸ்ட்டாகவும் கொடுப்பேன். அப்போது நம்ம வந்து கொடுக்கக்கூடிய அந்த ஒர்க்கை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கான அந்த ரிசல்ட் வந்து ஈஸியாகவே வந்துடும். ஆஃப்டர் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ப்ரொசீஜர் மெட்டீரியல்ஸுக்கு பின்னாடியே பார்த்தோம்னா தியரி மெட்டீரியலுக்கு பின்னாடியே 1 marksமே வந்து இன்க்ளூட் ஆகி வந்துடும். அப்போ அந்த 1 marksை வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு எம்டி கொஸ்டின் பேப்பருமே நான் வந்து பின்னாடி கொடுத்துருப்பேன். அந்த 7 யூனிட்ஸ்க்கான எம்டி கொஸ்டின் பேப்பர். அப்போ அதையும் நீங்கள் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி மெட்டீரியல் சம்மந்தப்பட்ட சிலபஸ் பற்றி வந்து இன்னொரு வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஸோ ஒன்ஸ் வந்து அந்த வீடியோ வந்து கிளியராக இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து A to Z இன்ஃபர்மேஷன்.
நீங்கள் எந்த நேரத்திலையுமே வந்து கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண பிறகு டவுட்ஸ் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். உங்களுக்கான என்ன டவுட்டோ அதை நான் வந்து உடனே கிளாரிஃபை பண்ணி கொடுத்துருவேன். ஸோ இந்த கோர்ஸோட டியூரேஷன் முன்னே சொன்ன மாதிரி 6 மாதம் இருக்குது. அந்த 6 மாதத்தில் எப்போனாலுமே நீங்கள் வந்து வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுல இருந்து 6 மாதம் எப்போ பர்ச்சேஸ் பண்ணாலுமே சரி, இன்னையிலிருந்து பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா கூட இன்னையிலிருந்து 6 மாதம் உங்களுக்கு வந்து கோர்ஸுக்கான டியூரேஷன் இருக்கும். அதே போல் நம்ம எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதும் நானே பண்ணி கொடுத்துருவேன். எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா போதுமானது. இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளே ப்ரொவைட் பண்ணுறோம். எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணுறது தான். எல்லாருக்குமே வந்து சேம் சர்டிஃபிகேட் தான். இன்ஸ்டியூஷனில் பண்ணாலும் உங்களுக்கு அதே சர்டிஃபிகேட் தான், ப்ரைவேட்டாக பண்ணாலுமே உங்களுக்கு அதே சர்டிஃபிகேட் தான். சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் எந்த மாற்றமுமே கிடையாது. எல்லாருக்குமே சேம் சர்டிஃபிகேட்ஸ் தான். நம்ம வந்து சர்டிஃபிகேட் கலெக்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எந்த ஊரில் எக்ஸாம் எழுதினாலும் சரி, உங்களோட சொந்த ஊர் எதுவோ, ஏதாவது ஒரு மெயினான பாலிடெக்னிக் காலேஜில் வந்து எக்ஸாம் நடந்திருக்கும். அப்போ அந்த எக்ஸாம் நடந்த பாலிடெக்னிக் காலேஜில் போயிட்டு நம்ம சர்டிஃபிகேட்ஸை கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த சர்டிஃபிகேட்ஸ் கலெக்ட் பண்ணுற விஷயமெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நமக்கு சர்க்குலர் கொடுத்துருவாங்க. அந்த சர்க்குலரில் நம்மளோட ஹால் டிக்கெட் நம்பர் போட்டு செக் பண்ணி எந்த சென்டர் இருக்குன்னு சொல்லி பார்த்து நம்ம போயிட்டு டேரெக்டாக வாங்கிக்கலாம். அதுக்கு எந்த வகையிலும் நீங்கள் காசு கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நம்ம அமௌண்ட் பெய்ட் பண்ண வேண்டிய இடம் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று கோர்ஸ், ஆஃப்டர் வந்து மெட்டீரியல், அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் ஃபீஸ், அதுக்கப்புறம் எக்ஸாம் போயிட்டு நீங்கள் எழுதுறதுக்கு போக்குவரத்துக்கான அந்த செலவுகள். இவ்வளோ தான் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய செலவு. மற்றபடி பார்த்தோம்னா அடிஷ்னலான எந்த ஒரு மெட்டீரியலுமே நீங்கள் இந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ண பிறகு வாங்கணுங்கிற அவசியமும் கிடையாது. அதே போல் சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணும்போதும் அமௌண்ட்ஸ் கொடுக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வெப்சைட்டில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எப்போனாலும் பண்ணிக்கலாம். என்ன கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. டவுட் இருந்தால் மட்டும் நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் அந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்.